வணக்கம் நண்பர்களே. ஓபிஎஸ் அப்படியே திமுக அணிக்கு போயிடுவார் மாதிரி தெரியுதுங்க. அதற்கான அறிகுறிகள் நல்லாவே இருக்கு. ஆனா ஓபிஎஸ் ஏன் போகணும், ஏன் போக மாட்டாரு? ஓபிஎஸ் என்ன ஒரு 2-3 மாசம் முன்னால ஒரே நாள் என்னென்ன பண்ணாரு? காலையில வாக்கிங்ல திரு ஸ்டாலினை சந்திச்சாரு. அதே நாள் என்டிஏல வெளியே வந்தாரு. சாயந்தரம் ஸ்டாலினை போய் பார்த்தாரு. பார்த்தது எதுக்கு அப்படின்னு கேட்டா, இல்ல துக்கம் விசாரிக்க போனேன், நலம் விசாரிக்க போனேன், உடல்நலம் விசாரிக்க போனேன், இதெல்லாம் சொன்னாரு. அப்பவே திமுகவுக்கே போயிருவார் அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க. எவ்வளவு பெரிய பாரம்பரியம் கொண்டவர், அண்ணா திமுக அமைச்சரவையில் முதலமைச்சராகவே இருந்தவர், இப்படி எல்லாம் இருந்தவர் திமுக போய் இணைவாரா? நோ நோ நோ. ஒரு வேளை கூட்டணி அமைப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் அப்போவே வந்துருச்சுங்க. இப்போ சமீபத்துல அவருடைய அணியில் இருந்த திரு மனோஜ் பாண்டியன் போய் திமுக சேர்ந்துட்டார், எம்எல்ஏ. இப்படியும் பண்ணுவாரா? எவ்வளவு பெரிய பாரம்பரியம், அவர் அப்பா எவ்வளவு பெரிய அதிமுக காரர், இப்படி எல்லாம் சொன்னாங்க. ஓபிஎஸ் அணில இருந்து எதுவுமே செய்ய முடியாத போல இருக்கு அப்படின்னு நினைச்சு போயிட்டாரு போல இருக்கு. அவர்கிட்ட இருந்து இன்னும் கூட ஓபிஎஸ் அணி இருந்து வைத்திலிங்கம் போயிருவாரோ அப்படிங்கிற பேச்சு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த சூழ்நிலை ஏன் ஏற்பட்டது சொல்லுங்க? ஏன் மனோஜ் பாண்டியன் போனார் அப்படின்னு டிடிவியில கேட்டா, எடப்பாடி தாங்க காரணம். அதிமுக ஒன்றிணை அவர் தடையா இருக்காரு. அதிமுகவுடைய பாரம்பரியமிக்க தொண்டர்கள் எல்லாம் திமுக நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா ஏன் அவங்க அப்படி போகணும்? என்ன காரணம்? அவங்களே அதிமுக இருக்கலாம்ல, அல்லது ஓபிஎஸ் தனி அணியா இருக்காரு, அவர் கூட ஒரு அரசியல் எதிர்காலத்தை காண்பிக்க மாட்டாரா அப்படின்னா நிலைமை அப்படிதான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஓபிஎஸ் என்ன பண்ணாரு? தனியா செயல்பட்டார். அதுக்கப்புறம் என்டிஏல போய் இருந்தார். என்டிலிருந்து சடால் வெளியே வந்தார், மரியாதை இல்லை அப்படின்னு. டிடியும் வெளியே வந்துட்டார். அவருக்கு சொன்னாரு மரியாதை கிடையாது, அண்ணாமலை காலத்தில் இருந்தது, நைனா நாகேந்திரன் காலத்தில் இல்லை அப்படின்னு அவரு வெளியே வந்தார். அதுக்கப்புறம் தெரியும் நமக்கு, செங்கோட்டையை வெளியே வந்தாரு. அவரும் தனி அணியா இருக்காரு. கிட்டத்தட்ட அவரும் அந்த அணியில சேர்ந்து செயல்படுவாங்கிற மாதிரி தெரியுது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் 3 பேருமே, முக்கியமாக ஓபிஎஸ், டிடிவி, திரு செங்கோட்டையன், இவங்கெல்லாம் அநேகமா விஜய் பக்கம் போவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. விஜய் பக்கம் ஓபிஎஸ் போயிடுவாரு, டிடிவி கூட்டணி அமைப்பாரு, செங்கோட்டையன் ஆதரவு கொடுப்பாரு, அண்ணாமலையும் தனி கட்சி ஆரம்பிச்சு வந்துருவாரு, இப்படி எல்லாம் ஒரு பேச்சு இருந்தது இல்ல. நாங்க கூட அந்த மாதிரி பேசியிருக்கோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் வாயை திறக்க மாட்டேங்கிறாருங்க. கூட்டணி அமைப்பாரா இல்லையா, யாரு வருவாங்க, இன்னும் அவர் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தலைமையில, தாவேகா தலைமையில அணி, அதுல கட்சிகள் வந்து இணையலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா போச்சு. எல்லாரும் அதை தான் பேசினாங்க. எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா போச்சு. அவர் அதிமுகவை பலப்படுத்த நினைக்கிறாரு, ஒரு பெரிய கட்சி கூட்டணி வரும் சொன்னாரு, அது விஜய் கட்சி தானே, அது வராம போயிடுச்சு போல இருக்கு, இப்படி எல்லாம் பேசினாங்க. இன்னும் முக்கியமாக விஜய் அணியில் இணையலாம் அப்படின்னு இருந்தவர்கள் நிச்சயமாக ஓபிஎஸ், டிடிவி இவங்க எல்லாம் இருந்தாங்க. ஆனா விஜய் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு, எந்த ஒரு சிக்னலை கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா ஜனவரிக்கு முன்னால எந்த ஒரு கூட்டணி தொடர்பான தகவல்களும் வெளியே வரக்கூடாது, அதற்கான முயற்சி எடுக்கக்கூடாது அப்படின்னு விஜய் ரொம்ப கவனமா இருக்காரு. முதல் காரணம், ஜனவரிக்கு அப்புறம் தான் தேர்தல் நிகழ்வுகளை சூடுபிடிக்க ஆரம்பிக்கும், அது ஒண்ணு. அதை விட முக்கியமான காரணம், ஜனவரியில பொங்கல்ல ஜனநாயகன் வருதுங்க, படம் வருது, விஜயோட படம் வருது. அந்த படம் மிகப்பெரிய ஹைப்பு கொடுக்கணும் அப்படின்னு விஜய் ரொம்ப ஆழமா நினைக்கிறார். ஏன்னா அந்த படம் தேர்தலுக்கு முன்பாக வருகின்ற படம் இல்லையா? தேர்தலுக்கு முன்பாக வருகின்ற படம் ஜனநாயகம். இதுதான் விஜயோட கடைசி படம் அப்படின்னு அவரு சொன்னாலும் கூட நாங்க அதை நம்பல. என்ன காரணம் அப்படின்னா, இந்த தேர்தல், வருகின்ற தேர்தலை ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தால், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிலைமை வந்தால் மட்டுமே விஜய் திரைப்படத்தில் நடிக்க மாட்டார். இல்ல ஒரு கணிசமான ஓட்டு வாங்குறாரு, இடங்கள் வாங்குறாரு, வேற ஒருத்தர் ஆட்சி அமைக்க உதவுறாரு, ஒரு முக்கியமான சக்தியா மட்டும் இருக்கிறாரு அப்படின்னா அவரு திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. யாருங்க விடுவாங்க? சினிமாவில் நடிக்கணும், அதன் மூலம் புகழ் பெறணும், மக்கள்கிட்ட போய் சேரணும், அதை தேர்தலுக்கு சார்பாக பயன்படுத்தணும், அதானே? அப்படி இருக்கும்போது தேர்தலுக்கு முன்பாக வருகின்ற ஜனநாயகன் படம் விஜய் சொல்கிறபடி அதுதான் கடைசி படமாக இருக்கும் என்று நம்ப முடியாது. சரி, ஆனால் தேர்தலுக்கு முன்பாக வருகின்ற படங்க, அது ஒரு மாஸ் ஹிட் அடிக்கணும், மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். அப்படி இருந்தாதான் மக்கள்கிட்ட அவருடைய செல்வாக்கு இன்னும் உயரும், அவருடைய தொண்டர்கள் அவர் பக்கமே இருப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இதை நல்லா பயன்படுத்திக்க நினைக்கிறாரு ஜனநாயகன் விஜய். என்னன்னா, அதற்கு முன்னாலே இந்த கூட்டணி பத்தின பேச்சு வந்துச்சுன்னா அது ஜனநாயகனுடைய வெற்றியை பாதிக்குமோ அப்படின்னு விஜய் ரொம்ப ஆழமா நினைக்கிறார். ஆகையால அந்த மாதிரி அலோ பண்ணக்கூடாது, அதை அனுமதிக்க கூடாது அப்படின்னு விஜய் தெளிவா தீர்மானமா இருக்காரு. ஆகையால ஜனவரி வரைக்கும் காத்திருக்கணுமா, டிடிவி காத்திருக்கணுமா, ஓபிஎஸ் காத்திருக்கணுமா, அந்த பொறுமை அவர்களுக்கு இப்போ இல்லைங்கிற மாதிரி தெரியுது. டிடிவி கூட காத்திருப்பார். ஆனா ஓபிஎஸ் நிலைமை என்ன அப்படின்னா, அவங்க கட்சியில இப்போ மனோஜ் பாண்டியன் போறாரு, விஜய் கட்சியில போய் சேரணுமா, சேர்த்துக்குவாரா, இடம் கொடுப்பாரா, போட்டியிட முடியுமா, இப்படி எல்லாம் எண்ணம் இருக்குல்ல. சரி, நேரா திமுக போனோம். இதை விட முக்கியமான காரணங்கள் இவருக்கு இருக்கிறது என்ன தெரியுமா? எடப்பாடியை தோற்கடிக்க வேண்டும். எடப்பாடி
தோற்று போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்கு ஒரே சக்தி திமுக அப்படின்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி நினைக்கிறாரு எப்படி அடுத்த முறை ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு. அவருக்கும் தெரியும் ரொம்ப பலம் இல்லை. இப்போதைக்கு அதிமுக பாஜக அணியில இருக்காங்க. கிருஷ்ணசாமி இருப்பாரா இல்ல ஜான் பாண்டியன் இருப்பாராங்கிறதே மிக சந்தேகமா இருக்கு. அநேகமா அன்புமணி பாமக வந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்பவும் கூட ஆட்சிக்கு வர்ற அளவுக்கான ஒரு தாக்கத்தை இவர்களால் கொடுக்க முடியுமான்னு எடப்பாடி சந்தேகப்படுறாரு. இருந்தாலும் கூட அப்படி இப்படி வந்துடுவாரோ, திமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஓபிஎஸ் இருந்து மனோஜ் பாண்டியன் போனாரு. வைத்தியலிங்கமும் போக வாய்ப்பு இருக்கா, இல்ல ஓபிஎஸும் கடைசியில போய் சரி ஒரு அணியில சேர்ந்துடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவாருங்கிற மாதிரி தெரியுது. இதுல அதிமுகவிலிருந்து இன்னும் கூட பல விக்கெட்டை எல்லாம் தூக்குறதுக்கு ஸ்டாலின் திட்டம் போட்டு இருக்காரு. எவ்வளவு பேர் வந்தாலும் சரிங்க, ஜெயிச்சாகணும். அடுத்த தேர்தலில் அதிமுகவை தோற்கடித்து இன்னும் வருகின்ற கட்சிகளையும் தோற்கடித்து திமுக ஜெயிச்சாகணும். அதுல திமுக ரொம்ப உறுதியா இருக்கு, ஸ்டாலின் உறுதியா இருக்காரு. இதுல காங்கிரஸ் ஃபேக்டர் ஒண்ணு இருக்கு, அதை முக்கியமா கவனிக்கணும். என்னன்னா காங்கிரஸ் அநேகமாக விஜய் பக்கம் போயிடும் அப்படின்னு நிறைய பேர் ஊகிக்கிறாங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் போகாதுன்னு நினைக்கிறோம். பீகார் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் தேசிய அளவில் காங்கிரஸ் ஒரு புதிய முடிவு எடுக்கும். என்ன முடிவு எடுக்கும்னா, தமிழ்நாடு போன்ற இடங்களில் சரி விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாம், கூட்டணி அமைக்கலாம், ஒரு கணிசமான எம்எல்ஏ கட்சிக்கலாம், ஆட்சியில பங்கு கேட்கிற நிலைமைக்கு தள்ளலாம் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்குது. ஒருவேளை அது நடக்கல, பீகார் தேர்தல் முடிவு சாதகமா அமையல அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கின்ற முக்கிய காங்கிரஸ் பிரமுகர்கள் பலருமே அதிக தொகுதிகள் வேணும் அப்படின்னு திமுகவை நிர்பந்தம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிக தொகுதிகள் வேணும், ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு நிர்பந்தம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல அப்படின்னா காங்கிரஸ் என்ன ஆகும்? ஒருவேளை ராகுல் காந்தி, சோனியா காந்தி இங்க இருக்கின்ற லோக்கல் காங்கிரஸ் தலைவர்களுடைய உணர்வுகளை மதிக்கவில்லை அப்படின்னா காங்கிரஸ் இரண்டாக பிளவுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு காங்கிரஸ்குள்ள இருக்கிறவங்களே அப்படியே செய்தியை கசிய விடுறாங்க. அப்படின்னா முக்கியமாக அதிக தொகுதிகள் வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிங்கிற விருப்பங்களை வெளியே விடுபவர்கள் யாருன்னா காங்கிரஸ் செஞ்ச ராஜேஷ்குமார், அப்புறம் முக்கியமாக மாணிக்கம் தாக்கூர், அதுக்கப்புறம் இன்னும் கூட பார்க்க போனா ஜோதி மணிக்கும் அந்த எண்ணம் இருக்கு, திருநாவுக்கரசுக்கு அந்த எண்ணம் இருக்கு, கார்த்தி சிதம்பரம்க்கு எண்ணம் இருக்கு. ஏன் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி வெளிப்படையாவே சொல்றாரு, இங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளவை உருவாக்கிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. இது திமுகவுக்கு ஒரு நெருடலா தான் இருக்கு. ஆனா காங்கிரஸ் நம்பி திமுக இருக்காங்கிறது பெரிய ஒரு நிலைமை இல்லை. ஆனால் காங்கிரஸ் இருந்தால் சிறுபான்மை ஓட்டு அப்படி வரும், பாஜக எதிர்ப்பு ஓட்டெல்லாம் வரும் அப்படின்னு திமுக நினைக்கிறது. மக்கள் மத்தியிலே அப்படிதான் இருக்கு. ஆகையால இது எப்படி ஹேண்டில் பண்றது? ஒருவேளை காங்கிரஸ் போயிடுச்சுன்னா இவர்களை போன்ற கட்சிகளை சேர்க்கலாம். இப்போ சொன்னேன் இல்லையா, மனோஜ் பாண்டியன் வந்துட்டாரு, ஒருவேளை ஓபிஎஸ் கூட்டணி அமைக்கலாம், ஒருவேளை டிடிவி கூட வரலாம், சொல்ல முடியாது. இவங்க எல்லாமே பயன்படுத்திக்கலாம். அது தவிர சிறிய சிறிய கட்சிகள் இருக்கு, முக்கியமாக கருணாஸ் வந்துருவாரு, அப்புறம் தனியரசு வந்துருவாரு. இவங்க எல்லாமே உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட வைக்கலாம். திமுகவுக்கு அந்த 117 அதாவது மேஜிக் நம்பர், அறுதி பெரும்பான்மை 234 பாதிக்கு மேற்பட்ட இடங்களை திமுக ஜெயிச்சாகணும் அப்படின்னு நினைக்குது. அப்போதான் தேர்தலுக்கு பிறகு யாருமே நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு திமுக ரொம்ப ரொம்ப ஆசைப்படுது. 114 கீழே போயிருச்சு அப்படின்னா எல்லாருமே நெருக்கடி கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனா எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்னா, சின்ன சின்ன கட்சியெல்லாம் எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்க அப்பதான் ஆதரவு அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளுவாங்க. அதை எதிர்கொள்ள ஸ்டாலின் தயாராக இல்லை. ஆகையால எங்கிருந்து யார் வந்தாலும் உள்ள கூட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதிமுக நிறைய சீட்டுகளை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆகையால இந்த நிலைமையில தான் ஓபிஎஸும் அங்க போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது பாருங்க, இதுல விஜய் ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்காரு. அவருடைய சைலன்ஸ் இன்னும் கூட மற்றவங்களை குழப்பத்தில் ஏற்படுது. சரி போறவங்க போகட்டும் அப்படி கூட விஜய் நினைக்கிறாரு. அவங்களாம் வந்து பெரிய அளவுக்கான டிக்கெட்டுங்க, ரொம்ப ரொம்ப அனுபவம் கொண்டவங்க, அவங்களெல்லாம் வச்சு இங்க ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு விஜய் நினைக்கிறார். ஆகையால அவங்களுக்கான சோர்வு காரணமாக திமுக பக்கம் போறாங்க. எடப்பாடி தோற்கடிக்க நினைக்கிறாங்க. காங்கிரஸோடைய நிலைப்பாடு பத்தி ஸ்டாலினுக்கு கவலையா இருக்கு. ஆகல எங்கிருந்து வந்தாலும் ஆட்கள் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாரு. இந்த சூழல போகும்போது திமுக இன்னும் கூட பலம் பெறுகின்ற கட்சியாக மாறப்படும். அங்க அவங்களுடைய 200 சீட்டு இலக்கு இருக்கு இல்லையா, கனவு இருக்கு இல்லையா கூட்டணிக்கு, அது எப்படியா நெருங்கணும்னு நினைக்கிறாங்க. அது முடியல அப்படின்னா நிச்சயமாக பெரும்பான்மை பெற்றுவிடணும் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த அரசியல் வேகம் பெற்று கொண்டு இருக்கிறது. அரசியல் சூடாகி போயிட்டு இருக்கிறது. தேர்தலுக்கு நாள் இருந்தாலும் கூட இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் சூடு ஏறும் மாதிரி தெரியுதுங்க. நன்றி, வணக்கம்.